அந்த போய்க்கும் நான் எடுத்துக்கிறேன். பேர் சொல்லி போகலாம். சொல்லுங்கள். கீழே சொல்லுங்கள். என் பேர் அன்வர் பாஷா. நான் லாரிப்பேட்டை உக்கடம் லாரிப்பேட்டையில் பார்த்து பேசுங்க. அதை பார்த்து பேசாது. லாரிப்பேட்டை உக்கடம் லாரிப்பேட்டையில் இருந்து என்னோடய கடையை வந்து 37 நம்பர் ஸ்டால் என்னோடய கடையை வந்து எனக்கே தெரியாமல் என் கடையை வந்து ஏலத்தில் விட்டாங்க. சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சு கடையை ஏலத்தில் விட்ருக்காங்க. நான் 33 வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு வர்றேன். எல்லா எவிடன்ஸும் என் கையில் இருக்குது. போன மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து வாடகை கட்டியிருக்கேன். நில் பேலன்ஸ் கடை. இது வரைக்கும் பேலன்ஸே இல்லை. பேலன்ஸ் இல்லாத எத்தனையோ கடை இருக்குது, அதையெல்லாம் பூட்டல. என் கடையை மட்டும் பூட்டிட்டு வாரிசார் இல்லை கடைக்கு அப்படிங்கிறாங்க. 125 கடையும் வேறு பேரில் தான் இருக்குது, 140 கடையில். ஆனால் என் கடை மட்டும்தான் பூட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கு மாநகராட்சியில் கேட்டால் சரியான வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கொடுக்கல. எதையும் பற்றி என்கிட்ட சொல்லலை. கடை சீல் வைக்கும்போது அதுக்கு உண்டான எனக்கு வந்து எந்த அறிவிப்புமே இல்லை. ஒரு நோட்டீஸ் ஒட்டவோ எனக்கு ஃபோன் பண்ணவோ எதுவுமே இல்லை. முரளிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதுக்கு வந்து காரணமாக நின்று இந்த காரியத்தை வந்து செஞ்சுட்டார். அவர் ஏஆர்ஓ தெற்கு மண்டலத்தில் இருக்கார் முரளிங்கிறவர். அவரும் அதுவாக வந்து ஸ்டால் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து என்னை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னை மிரட்டினாங்க. பணம் கேட்டாங்க என்கிட்ட. அப்போ வந்து கடையை வேறு ஒருத்தர் கொடுக்க வைக்கிறேன் பாரு அப்படிங்கிறாரு ஸ்டால் கமிட்டியோட தலைவர் காஜாங்கிறவர். அவங்க வந்து நீ யார்கிட்ட வேணாலும் நீ வந்து எஸ்ஏ காதர் வந்து மண்டல தலைவரை பேசினார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. மேயர் பேசினார். அவர்கிட்டையும் அந்த ஏஆர்ஓட்ட பேசினாங்க. முரளிங்கிறவர்கிட்டையெல்லாம் சொன்னாங்க. சார் சரி சார் சரி சார்னு சொன்னார். எல்லா எவிடன்ஸையும் கொண்டு கொடுக்க சொன்னார். கொடுத்ததுக்கப்புறம் என் கடையை வந்து எங்கள் அப்பாவும் என் தங்கச்சியும் வந்து பிரச்சனை பண்ணதுக்காக வேண்டி என் கடையை வந்து இப்போ ஏலத்துக்கு விட்டோம் அப்படின்னு வந்து ஏலத்துக்கு விட்டது வந்து எனக்கு தெரியவே இல்லை. லாரிப்பேட்டைக்குள்ளே இருக்கிறவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மண்டல தலைவரை போய் பார்த்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க. எப்படியா ஒரு கடை மட்டும் விடலான்னு அவங்க கேட்டதுக்கு அவர் வந்து எதையோ சொல்லி மழுப்பிட்டார் முரளிங்கிறவர். அப்புறம் மேயர்கிட்ட போனேன். மேயரும் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். மண்டல ஆஃபீஸ்க்கு போனேன். அவரும் கேட்டார். வாரிசுதார் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வாரிசுதார் இல்லைன்னா மிச்சம் இருக்கிற கடையில் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. நான் வந்து இப்போ கலெக்டரை வந்து பார்த்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இப்போ ஏசி சாரை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. என் கடை எனக்கு கார்பரேஷன் ஏசி சாரை வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து இனி போய் அவர்கிட்ட நான் பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்து அவர்கிட்ட நியாயத்தை நான் கேட்கணும். என் கடையை கேட்டு எனக்கு மீட்டு தரணும் என் கடையை. அதுக்காக வேண்டி நான் வந்து எந்த முயற்சி வேணாலும் நான் எடுப்பேன் அப்படிங்கிறத நான் தெரிவுபடுத்திக்கிறேன்.